ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வியாழக்கிழமை காலையில் மேடம் முத நாளே சொல்லிட்டாங்க, அம்மா எனக்கு ஸ்கூலுக்கு வந்து சாம்பார் சாதமும் முட்டையும் தான் வேணும். ஆனால் அதில் ஒரு கண்டிஷன், முட்டையில் வந்து மஞ்சக்கரு வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஊர் வந்து கொண்டு வந்த கொஞ்சம் முந்தி போயிருந்தனால அதையும் வச்சு விட்டாச்சு. ஸ்நாக்ஸுக்கு வந்து பிரெட் அண்ட் ஜாம் தான் கேட்டிருந்தா. ஸோ ஒரு பிரெட் அண்ட் ஜாமை ரெண்டாக கட் பண்ணி அதையும் வச்சுட்டேன். மீதி இந்த முந்திரி பயிரை வந்து ஹஸ்பண்டுக்கு பொரியல் பண்ணியாச்சு. ஏண்டி இந்த கண்டிஷன் மஞ்சக்கரு வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் கேட்டதுக்கு அவள் ஒரு பதில் சொன்னால், நான் வந்து ஒரு பையன் கூட தான் உட்காந்து சாப்பிட்றேன். நான் சாப்பாடெலாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த மஞ்சக்கரு சாப்பிட்றதுக்கு லேட் ஆகிடும். எனக்கு ஒரு வேளை ஸ்மெல் அடிக்குமோன்னு தோணுது, அதனால் எனக்கு வேண்டான்னு. எனக்கு இதுக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல. நான் என்ன ரியாக்ஷன் கொடுத்தனோ அதே ரியாக்ஷன் தான் என்னுடைய ஹஸ்பண்டும் கொடுத்தாங்க. முன்னாடிலாம் நோட்டு கட்டை போடணுன்னா ஒரு 2 நாள் பக்கம் ஆயிடும். அந்த ப்ரௌன் ஷீட்டை வாங்கிட்டு வந்து அந்த சைஸ்க்கு கட் பண்ணி அதை ஃபோல்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஸ்டாப்லர் அடித்து அப்படி இப்படின்னு இப்போ ரொம்ப ஈஸியாக்கிட்டாங்க. ஒரு லேமினேஷன் கவர் மாதிரி அவங்க ஸ்கூல்லே ரெடிமேடாக கொடுத்துட்றாங்க. ஸோ இது வந்து ஒரு சைடு இன்சர்ட் பண்ணிவிட்டு இன்னொரு சைடை இன்சர்ட் பண்ணி அந்த ஸ்டிக்கரை லைட்டாக பிச்சுட்டு ஒட்டினோன்னா அது வந்து ஒட்டிக்குது. ரொம்ப ஈஸியாகிடுச்சுல அட்டை போடுறதுக்கு. ஸோ அன்றைக்கி பாப்பாவுக்கு அந்த மாதிரி தான் ப்ரௌன் ஷீட் போட்டு கொடுத்தோம். ஸோ அதுக்கப்புறம் தான் மேடம் ஸ்கூலுக்கு கிளம்புனாங்க. எப்போ துர்வி ஸ்கூலுக்கு கிளப்பினாலும் உடனே தியா வந்து அம்மா நானும் ஸ்கூலுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பிடுறா. அதனால் அவளையும் கூட்டுக்கிறாங்க கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு வர இடத்துக்கு. செடியில் பார்த்திங்கன்னா பூவெல்லாம் நல்லா விரிஞ்சிருந்துச்சு. அன்றைக்கி வந்து எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா பேரிச்சம்பழப்பால் தான். இது வந்து என்னோடய ப்ரெக்னென்சி டைமில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நாளைக்கு வெள்ளிக்கிழமைன்றதுனால முதல் நாளே க்ளீனிங் ஒர்க் எல்லாத்தையும் ஆரம்பிச்சாச்சு. எப்போ வீடு துடைச்சாலும் அது கூட உப்பும் மஞ்சத்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க, அது வந்து ரொம்ப நல்லது. செடியில் போடுறதுக்காக முட்டை, வாழைப்பழத்தூள், அப்புறம் கொஞ்சம் டீ தூள் எல்லாம் காய வச்சுருந்தேன். ஸோ அதை பவுட்ரு பண்ணி செடியில் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி பவுட்ரு பண்ணியாச்சு. முன்னாடி வந்து வெறும் முட்டை தோல் மட்டும்தான் பவுட்ரு பண்ணி போட்டிருந்தோம். அதுக்கே நல்ல ரிசல்ட் இருக்குது. ஸோ இதோடைய ரிசல்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு 10 டேஸ்க்கு அப்புறம் அப்டேட் பண்ணுறேன். அந்த மாதிரி சைடில் லைட்டாக மண் தோண்டிட்டு அதை போட்டு புதைச்சிட வேண்டியதான். நேற்று செடியில் தண்ணி ஊற்றும்போது பார்த்திங்கன்னா நிறைய வண்டுலாம் வந்துச்சு. ஒருவேளை இந்த காய் தோல்லாம் போடுறதுனால தான் வருதோ என்னமோன்னு சொல்லிட்டு அந்த தோல் எல்லாத்தையும் எட்டை எடுத்துகிட்டு அப்புறம் தான் தண்ணி ஊற்றினேன். டீ போடுறதுக்காக பால் ஊற்றி வச்சுட்டு ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப நாளாக பூரி கேட்டுகிட்டே இருந்தாங்களா, சரி பூரி செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மாவு போட்டுட்டு தண்ணி ஊற்றி ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே விட்டிங்கன்னா அந்த மாவு வந்து அதுக்கு தேவையான தண்ணி ஃபுல்லாக இழுத்துக்கும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம பிசைஞ்சோன்னா மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும். பாப்பா கொஞ்சம் ஹோம்ஒர்க்லாம் எழுத வச்சுட்டு காலையில் வச்ச சாம்பாரே மீதி இருந்ததுனால கொஞ்சமாக தேங்காய் சட்னி மட்டும் அரைச்சிக்கிட்டோம். மாவு பிசையும் போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெண்ணெய் போட்டு பிசைஞ்சா மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும். பூரி வந்து எண்ணெய் பிடிக்காமல் வர்றதுக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிறேன், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட்லேயும் சொல்லுங்கள். நம்ம இந்த மாதிரி மாவு வந்து ரொம்ப மெலிசாவும் இல்லாமல் ரொம்ப மொத்தமாக இல்லாமல் திடமாக உருட்டிட்டு எண்ணெய் சூடு பண்ணி எண்ணெயில் போடுங்க. நான் ஃபஸ்ட்டு போடுற பூரி வந்து நான் அந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணாமல் போட்டு கட்டுறேன், அதில் எவ்வளோ எண்ணெய் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. என்ன டிப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சால்ட் இருக்குல்ல, அது வந்து ஒரு 1/2 ஸ்பூன் நம்ம அந்த எண்ணெயிலே போட்டுட்டோம் அப்படின்னா பூரி வந்து எண்ணெய் இழுக்காது. இது வந்து சால்ட் போடுறதுக்கு முன்னாடி போட்ட பூரி. இப்போ வந்து ஒரு 1/2 ஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கிறேன். அது நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் நீங்கள் திரும்பி பூரி போட்டிங்க அப்படின்னா அந்த பூரியில் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் கண்டிப்பாக இழுக்காது. நான் 2 பூரிக்கும் உள்ள டிஃப்ரென்சேஷன் காமிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு இருக்க பூரி வந்து எண்ணெயோடு இருக்கும், அது வந்து நம்ம உப்பு போடுறதுக்கு முன்னாடி சுட்ட பூரி. அடுத்தது இருக்க பூரி வந்து உப்பு போட்டதுக்கப்புறம் சுட்ட பூரி. ரெண்டுக்கும் பார்த்திங்கன்னா நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியுதா. எனக்கு பெருசாக பூரி பிடிக்காது, நமக்கு என்றைக்குமே வந்து ஃபேவரட் சப்பாத்தி தான். இந்த சப்பாத்திக்கு கிரேவிலாம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. எனக்கு ஆனியன் ரைத்தா இருந்தாலே ஒரு பூரி ஒரு சப்பாத்தி எக்ஸ்ட்ராவே சாப்பிடுவேன். பூரி பெருசாக பிடிக்காது அப்படின்றதுனால நான் எனக்கு மட்டும் சப்பாத்தி செஞ்சுக்கிட்டேன். ஸோ அன்றைக்கி ஹஸ்பண்ட், பாப்பா, பசங்க எல்லாருமே நாங்கள் நல்லா திருப்தியாக சாப்பிட்டோம். அன்றைய நாள் எங்களுக்கு அப்படி தான் போச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா, பை பை.